சில பொருட்கள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம சந்தோஷப்படுறோம். சில விஷயங்கள் நம்மளுக்கு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம சந்தோஷப்படுறோம். சில உறவுகள் நம்மளை தேடி வந்திருக்கு அப்படின்னா நம்ம சந்தோஷப்படுறோம். சில வெற்றிகள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம சந்தோஷப்படுறோம். சில வாய்ப்புகள் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது சந்தோஷப்படுறோம். ஆனால் இது எதுவுமே அமையாமல் இருந்தால் நம்ம சந்தோஷப்படுறோமா? இல்லைல்ல. ரொம்ப உட்காந்து கவலைப்பட்டு நொந்து பயங்கரமாக அழுது புலம்பி ஏன் நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளை நாமளே அப்படியே ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ புரியாத சில விஷயங்கள் ஒரு 5 வருஷமோ ஒரு 2 வருஷமோ ஏன் 1 வருஷம் கழித்து நம்ம யோசிக்கும்போது அது நடக்காமல் இருந்தது எவ்வளோ நல்லது, அது நம்மளுக்கு கிடைக்காம இருந்தது எவ்வளோ நல்லது, நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு வெற்றி கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா இது எவ்வளோ நல்லது, அந்த உறவுகள் நம்மளை விட்டு போனது எவ்வளோ நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எத்தனையோ தடவை நம்ம யோசிச்சுருக்கோம்ல. சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கிறது நல்லது, சில வெற்றிகள் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கிறது நல்லது, சில பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கிறது நல்லது, சில வாய்ப்புகள் நம்மளை விட்டு தவறி போனது நல்லது, சில உறவுகள் நம்மளை விட்டு விலகி நிற்கிறதும் நல்லது தான். உண்மையிலே நல்லது தான். சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறது நல்லது தாங்க. உண்மையிலே டெஃபினட்டாக நல்லது. இப்போ புரியவே புரியாது. கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது தான் எவ்வளோ நல்லது அப்படின்னு நம்மளுக்கே தோணும். சார் ரொம்பலாம் ஒரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்ரி திங் இஸ் ஃபார் குட். எவ்ரி திங் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இஸ் ஃபார் குட் அப்படிங்கிறது தான். எல்லாமே நன்மை தானே.